கோவிந்தா கோவிந்தா. இப்போ சபரி பாட்டியோட கதை என்னென்னா, சபரின்னு ஒருத்தி இருந்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அவள் என்ன பண்ணுவோம், ஒரு ரிஷிக்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தா. ரிஷினாக்க அந்த ரிஷி என்ன பண்ணுவார், டெய்லி பூஜை பண்ணுவார் சுவாமிக்கு. அதுதான் அவருக்கு வேலையே. ஸோ இந்த சபரி டெய்லி அந்த ரிஷிக்கு நல்லா ஆற்றலாம் பெருக்கி கொடுத்து சுத்தமாக வச்சு, அப்புறம் தண்ணி பிடிச்சி வச்சு குடிக்கிறதுக்கு, அப்புறம் பூஜைக்கு எல்லா பூவெல்லாம் கொண்டு வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி, அப்புறம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமெல்லாம் கொண்டு வச்சு, அதுக்கப்புறமா அவருக்கு சாப்பிட்றதுக்கு சமையல் பண்ணி, அந்த மாதிரி எல்லா வேலையும் அந்த சபரி டெய்லி அழகாக செஞ்சுட்டுருப்போம். அப்படியே ரொம்ப வருஷமாக ஆயிடுது. அந்த ரிஷிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது இந்த சபரியை. இந்த சபரி பற்றியா எத்தனை ஜோராக நம்மளுக்கு அழகாக எல்லா வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறா, நம்மளுக்கு எவ்வளோ சௌகரியமாக இருக்குது பூஜை பண்ண அப்படின்னு அவருக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிடுது. அதனால் ரொம்ப வருஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அவர் சொல்கிறார், கூப்பிடுறார் அந்த சபரியை. சபரி இங்கே வா அப்படிங்கிறார். இன்னும் சபரி அப்படியே என்ன அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் சொல்கிறார், நீ இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக நானும் பார்க்குறேன், நீ ரொம்ப அழகாக வேலை செய்கிற என்கிட்ட, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நான் இப்போ உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரப்போகிறேன். நீ அந்த மந்திரத்தை சொன்னியானா உனக்கு அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்கிறார். உடனே சபரி சொல்கிறா, நான் எனக்கு எழுத படிக்க கூட தெரியாது, நான் படிப்பே கிடையாது, நான் ஸ்கூலுக்கு கூட போனதே இல்லை, எனக்கு எப்படி மந்திரமெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிறார், அப்படிலாம் கஷ்டமான மந்திரம் இல்லை சபரி, ரொம்ப ஈஸியானது தான். ராமா அவ்வளோதான், ராமா சொல்லிகிட்டே இருந்தால் போகும், அதுதான் அந்த மந்திரம் அப்படின்னு சொல்கிறார். உடனே சபரி சொல்கிறா, நான் எப்போ இதை சொல்லணும், மந்திரம் ஈஸியாக இருக்குது, நான் கார்த்தால சொல்லணுமா, மத்தியானம் தூங்கி எழுந்து சொல்லணுமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லணுமா, அது எப்போ சொல்லணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த ரிஷி சொல்கிறார், நீ எப்போ வேணாலும் சொல்லலாம், சொல்லிகிட்டே இருக்கலாம். கார்த்தால தூங்கி எழுந்த உடனே ராம சொல்லு, குளிக்கிறத சொல்லு, அப்புறம் மம்மம் சாப்பிட்றத சொல்லு, அப்புறமா மத்தியானம் தூங்கி எழுந்தப்புறம் சொல்லு, சாயங்காலம் சொல்லு, அப்புறம் ராத்திரி சாப்பிட்றத சொல்லு, ராத்திரி இப்படியே தாச்சிக்க போகிறதையும் ராம சொல்லு அப்படின்னாராம். இந்த மாதிரி சொன்னால் நீ இந்த மாதிரி டெய்லி சொல்லிகிட்டே வா, அப்போ திடீர்னு ஒரு நாள் நீ இப்படியே உங்கள் ஆற்றுல இருக்கிறத வாசக்கதவை யாரோ தட்டுவா, நீ திறந்து பார்த்தா ராமர் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிற, நீ ராமரையே பார்க்கலாம் இப்படி ராம சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே அந்த சபரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. சரிண்ணா, அப்போ இன்னிலேருந்தே சொல்லட்டுமா அப்படி கேட்குறா. ஆமாம், இப்போத்துலேருந்தே சொல்லு அப்படின்னு ரிஷி சொல்கிறார். அந்த சபரியும் சரின்ட்டு டெய்லி அந்த ரிஷி சொன்ன மாதிரி எப்பொழுதும் ராம அல்லது ஸ்ரீராம் ஜெய் ஜெயராம் அல்லது ஸ்ரீராம ஜெயம் அல்லது ஸ்ரீராமாய நமக, இப்படி ராமரோட பேரை டெய்லி சொல்லிகிட்டு இருப்போம். இப்படியே அந்த சபரி பெரிய பொண்ணானா, கொஞ்சம் கொஞ்சமாக வயசாச்சு, டெய்லி வாசலில் கதவை யாராவது தட்டினா சபரி நினச்சிப்போ, ஓ ராமர் வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிப்போய் வரேன் அப்படின்னு தரப்போம். ஆனால் வேறு யாராவது இருப்பா, ராமரே இருக்க மாட்டார். அந்த சபரிக்கு ரொம்ப சேடாகிடும். திருப்பியும் இப்படியே ராம சொல்லும். அந்த சபரிக்கு இப்படியே வயசாகி பாட்டியாயிட்டா, வயசாகிடுத்து, நடக்க கூட முடியல, குச்சியெல்லாம் வச்சுட்டு வருவா, அந்த மாதிரி இருந்தா. அப்போ அந்த சபரி பாட்டி நினச்சுண்டா, இவ்வளோ வருஷமாக நம்ம ராமநாமம் சொல்கிறோம், ராமரே வரலையே, சப்போஸ் இப்போ வந்துட்டாரானா அவருக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும், அதனால் போய் பழம் பறிச்சுட்டு வரலான்னு தோட்டத்தில் போய் கொஞ்சம் பழமெல்லாம் பறிச்சுன்னு ஒரு பெரிய கூடையில் வச்சுக்கிறா. அன்றைக்கும் ராமரே வரல. திருப்பி டெய்லி போய் பழம் பறித்து வச்சுப்பா, ஆனால் ராமர் வரமாட்டார். இப்படியே போய் பாட்டிக்கு ரொம்பவே வயசாகிடுது. பாட்டி அப்படியே ஒரு நாளைக்கு அப்படியே அந்த பெட்டில் தாச்சுன்னு இருக்கா, முடியவே இல்லை பாட்டிக்கு. அப்போ வாசக்கதவை யாரோ டக் 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 அப்படி தட்டுறா. பாட்டி ஒன்று, யார் வரேன் இருங்கோ, கொஞ்சம் இருங்கோ, நான் மெதுவாக தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சி வச்சுட்டு அப்படியே தள்ளாடிட்டு வரேன் அப்படின்னு போகிறா. போய் கதவை திறக்கிறா. திறந்து பார்த்தா யார் இருக்கா, அப்படியே அம்பு வில்லெல்லாம் வச்சுட்டு அப்படியே கொதண்ட ராமரா, சீத்தையோட, இந்த பக்கம் லக்ஷ்மணனோட, அனுமனோட அப்படியே அது ராமரே நிற்கிறார். பாட்டிக்கு சந்தோஷம் தாங்கலை. வாங்கோ ரமா, வாங்கோ சீதா, வாங்கோ
லக்ஷ்மணா வாங்கோ, அனுமன் வாங்கோ அப்படின்னு பாட்டிக்கு அவ்வளவு சந்தோஷமாயி உடனே சுத்த பிரம்ம பராத்பரராம் அப்படின்னு பாட்டி பாட வேற ஆரம்பிச்சு விட்றா. உடனே எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு அவள் காலெல்லாம் அலம்புறதுக்கு தண்ணி கொடுத்து எல்லாரையும் கீழே உட்கார சொல்லி, ராமா நீங்கள் எல்லாம் பசியோடு இருப்பேன், ஏதாவது சாப்பிட கொடுக்கவா அப்படி கேட்குறா. ராமரனே கொடுங்கோ பாட்டி அப்படிங்கிறா. உடனே பாட்டி அந்த இலையில தண்ணியால் தொடச்சி அந்த கூடையை கொண்டு வைக்கிறா. ஒரு பழமாக எடுத்து ராமருக்கு புளிப்பான பழம் கசக்கிற பழம்லாம் கொடுத்துடக்கூடாது, நல்லா தித்திப்பாக இருக்கிற பழம் தான் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு பழமாக கடிச்சு பார்த்து, சி இது புளிக்கிறது வேண்டாம், சி இது கசக்கிறது வேண்டாம் அப்படின்னு கடிச்சு பார்க்குறா. அப்போ திதிப்பாக இருக்க ஒரு பழம் அப்படின்னு அந்த பழத்தை, ராமா சாப்பிடுங்க, இந்த மாதிரி திதிப்பாக இருக்கிற பழமாக எடுத்து எல்லாருக்கும் போடுறா. எல்லோரும் அப்படி சாப்பிட்டுட்டே இருந்தோடனே பாட்டி கேட்குறா, ராமா பழம் நன்னா இருக்கா? நன்னா இருக்குது பாட்டி அப்படி சொல்கிறார். சீத்தை உடனே நன்னா இருக்குது பாட்டி அப்படி சொல்கிறார். லக்ஷ்மணனும் நன்னா இருக்குது பாட்டி சொல்கிறார். அனுமனுக்கு வாய் ஃபுல்லாக பழம், அதனால் அனுமனால் பேசவே முடியல, வாய் உம்முன்னு வச்சுட்டு நன்னா இருக்கும் அப்படி சொல்கிறார். உடனே பாட்டிக்கு ரொம்ப கண்ணில் ஜலமாக வருது, அவ்வளோ சந்தோஷமாகி எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணுறா. அவள் எல்லோரும் நன்னா இருங்கோ பாட்டி அப்படி சொல்கிறா. அதோட சபரி பாட்டி கதை முடிஞ்சுடுத்து.